அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தாரிக் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேலே ஒரு ஒரு புஸ்தகத்தினுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கிறாங்க. அதில் உள்ள செய்தியை வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, இப்போ சூனியத்திற்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை, தாக்கமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சவால்லாம் விட்டோம் நம்ம. ஆனால் ரசூல்லாவுக்கு சூனியம் செஞ்சதாக இந்த மாதிரி செய்தி வருது, இதனுடைய நம்பகத்தன்மை என்ன, இதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது இவங்க போட்டிருக்கக்கூடிய ஆர்டிக்கல்ல ரசூல்லாவுக்கு 11 முடிச்சுகளில் சூனியம் செய்யப்பட்டதாகவும், அது இந்த ஃபலக் நாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை இறக்கி அது ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு ஆயத்தாக ஓதக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு முடிச்சும் அவிழ்ந்ததாகவும் இந்த செய்தி போட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி முற்றிலும் பலவீனமான செய்தி. இது எந்த ஒரு சனது முழுமையடைந்த ஒரு செய்தி இல்லை, முற்றிலும் பலவீனமான செய்தி அப்படிங்கிறத என்ன செய்யணும், முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும். இங்கே போட்டிருக்கக்கூடிய செய்தி. ரெண்டாவது, அந்த குர்ஆன் வசனம் இருக்கா இல்லையா, அதில் வரக்கூடிய வாசகம், இப்போ இந்த புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. அந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மை என்ன, அந்த செய்தியினுடைய தரம் என்ன அப்படிங்கிறது நம்ம விரிவாக அலச இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இதில் அந்த 2 வசனங்களின் மூலமாக அருளப்பட்டது வருதா இல்லையா. ஆனால் ரசூலுல்லாவுக்கு சூனியம் செஞ்சது யார் அப்படின்னா, லபீத் இப்னு அஹ்ஸம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் செஞ்சதாகத்தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அவன் தான் ரசூலுல்லாவுக்கு சிக்கு முடி, அந்த சீப்பு, அந்த பாலை உரை இதுகளில் செஞ்சு வச்சதாக என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. ஆனால் இந்த வசனத்தில் இந்த சூரத்துல் ஃபலக்கில் வரக்கூடிய நேரத்தில் மின்சர்ரி நஃபாதாத்தி ஃபில் உக்கத், அதாவது முடிச்சுகளில் ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் வருது. இப்போ இதில் பெண்களின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு வருது. ஆனால் அங்கே ஆண் சூனியம் செய்யப்பட்டதாக வருது. அப்போ அந்த எதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த வசனம் இதற்காக அருளப்பட்டது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறத கூடுதலாக என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இப்போ இந்த புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, அப்படி சில செய்தி வருது. புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நான் பின்னாடி சொல்லி விளக்குறேன். அப்போ அப்படிங்கிற செய்தி வருது, பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். இந்த சூனியம் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இது அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். விதியை மறுப்பவன், நிரந்தரமாக மது அருந்துபவன், சூனியத்தை உண்மை என்று நம்புபவன், பெற்றோருக்கு மாறு செய்பவன் ஆகியோர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அப்போ சூனியத்தை உண்மை என்று நம்புறதுனா, இப்போ சூனியம்னு குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த சிஹ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அகராதி ரீதியாக அல்லது குர்ஆனில் பயன்படுத்தக்கூடிய அந்த வகை இருக்கா இல்லையா, குர்ஆனில் பல்வேறு இடங்கள்ல இந்த சிஹ்ர் என்ற வார்த்தை ஏறத்தாழ ஒரு 50க்கு மேற்பட்ட இடத்துல அந்த சிஹ்ர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதில் எந்த ஒரு இடத்துலையுமே யாரையாவது முடக்கிறது, யாரையாவது ஒண்ணுமில்லாமாக்குறது, நஷ்டத்தை ஏற்படுத்துறது, இழப்பை ஏற்படுத்துறது, அதாவது பைத்தியமாக்குறது, மனக்குழப்பத்தை உண்டாக்குறது இப்படிங்கிற அர்த்தத்தில் முதல்ல குர்ஆன்ல பயன்படுத்தலை. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு தாக்கம் இருக்குது என்று நம்பக்கூடியவன் சொர்க்கத்திற்கு போக மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வே சூனியத்தால் பாதிக்கப்பட்டு அதை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா இது மாற்றமான செய்தி. இது முதல்ல பேசிக்காக வழங்கக்கூடியது. அதுபோக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தமாக 2 வசனங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றான். இப்போ மக்கா காஃபிர்களை பொறுத்தளவுக்கு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமாக என்ன செஞ்சாங்க, எதிர்த்தார்கள், கேலி பேசினார்கள், எல்லாமே செஞ்சார்கள். எல்லாத்துக்குமே அல்லாஹ் பதில் சொல்றான். நீங்க என்ன, நீ ஒரு தூதர் தானே, கடை வீதிகள் நடமாடுற, நீங்க எங்களோட சாப்பிட்ற அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் அல்லாஹ் பதில் சொல்லிடுறான். ஆமா, நான் மனிதன் தான், நான் மனிதனை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்ல. குல் இன்னமா ஆனா பசரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். யூஹா அன்னமா இலைக்க இலாஹும் வாஹித், உங்கள் இறைவன் என் இறைவன் ஒருவன் தான் என்று எனக்கு வகை செய்து வருகிறது. அதுல தான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் இருக்குதே ஒழிய, நானும் உங்களை போன்ற மனிதன் தான். திருமணம் முடிச்சிருக்கிறேன், தாம்பத்தியத்தில் ஈடுபடுறேன், புள்ள ஊட்டியில பெற்றிருக்கிறேன், சாப்பிட்றேன், மற்ற எல்லாமே வணக்க வழிபாடுகளுக்கு ஈடுபடுறேன், எல்லாம் செய்கிறேன், நானும் உங்களை போன்ற மனிதன் தான் என்றெல்லாம் சொல்றான். ஆனால் இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பைத்தியம், அது மாதிரி கிறுக்கு, உளர்றாரு, இவர் கவிதை, இவர் பேசுறதெல்லாம் கவிதை, இந்த மாதிரியாக ரசூலுல்லாவை அந்த ரசூலுல்லாவை அந்த வஹியோட குர்ஆனை டேமேஜ் பண்ணக்கூடிய, ரசூலுல்லாவுடைய வஹியை டேமேஜ் பண்ணக்கூடிய, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை டேமேஜ் பண்ணக்கூடிய எந்த விஷயத்திற்கும் அல்லாஹ் இடம் கொடுக்கவே இல்லை. அவங்க என்னவெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் கவுண்டர் மறுப்பாக நல்லா சொல்லிடுறான். வமா சாயிபுக்கும் மினல் ஜின்னா மின் ஜின்னா, ஜின்னத் அப்படின்னு சொல்றான். உங்க தோழர்கள் பைத்தியக்காரர் இல்லை. அதே மாதிரி வமா சாயிபுக்கு மின் மஜ்னூன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்க தோழர் பைத்தியம் இல்லை, அவருக்கு எந்த ஒரு பைத்தியமும் கிடையாது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லிடுறான். இவர் பேசக்கூடியது கவிதை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வமா அல்லம்னாஹு சிஹ்ர வமா யம்பகி லஹு இன் ஹுவ இல்லா திக்ரும் வ குர்ஆனும் முபீன்,
இவர் வந்து இவருக்கு நம்ம கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லைன்னு எல்லாம் சொல்லிடுறான். இவர் கவிஞர், இவர் சொல்லக்கூடியது வந்து குர்ஆனை டேமேஜ் பண்ணக்கூடிய விதத்திலையும் தூதரை டேமேஜ் பண்ணக்கூடிய விதத்திலையும் அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே எல்லாம் என்ன செஞ்சிடறான், மறுத்து கவுண்டர் கொடுத்துட்றான். மனிதன் என்று சொன்னதை அவங்க என்ன செஞ்சாங்க, நானும் மனிதர் தான் சொன்னாங்க, இவருக்கு புதையல் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இல்லைன்ட்டாங்க. அந்த அர்த்தத்தில் என் இறைவன் எனக்கு தந்ததை தான் என்னால் சொல்ல முடியும், இவருக்கு ஒரு புதையல் இருக்கக்கூடாதா அல்லது தங்கத்தாலான ஆறு அந்த மாதிரிலாம் ஓடக்கூடாதா இப்படிலாம் கேட்பாங்க. அப்போல்லாம் நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, நானும் இறைவனா, அது இறைவனால தான் முடியும் அப்படிங்கிற கருத்துப்பட என்ன செஞ்சிருவாங்க, ரசூலுல்லாஹ் பேசிடுவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த எதிரிகள், மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்ரிக்குகள், அந்த அநியாயக்காரர்கள், காபீர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, இவர் சூனியம் செய்யப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. யார, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் சூனியம் செய்யப்பட்டவர், சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர் என்ற கருத்துல சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உடனடியாக அவர்களுக்கு கவுண்டர் கொடுத்து அவர்களை கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்யறான். என்ன எச்சரிக்கை செய்யறான் அப்படின்றா, இது எக்கூலுல் லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மசூரா, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் அநியாயக்காரர்கள் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததை நபியை நீங்க கேட்கலையா, என்ன பேசுறாங்க தெரியுமா அவங்க, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்று சொல்றாங்க. யார், இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு கீழே அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் ஒருபோது நேர்வழி அடைய முடியாது அப்படின்றான். அப்ப அந்த ரசூலுல்லாஹ் வந்து சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர், சூனியத்தை என்னது, அவர் சூனியம் செய்யப்பட்டவர் அல்லது சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர் இப்படின்னு சொல்லக்கூடியவர், இவர் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்று அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை கடுமையான, குர்ஆன்ல வந்து 2 இடங்கள்ல அந்த வாசகம் வருது. அதாவது என்ன வாசகம் வருது, இது யகூலுல் லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மசூரா, இவர் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் தான் என்று அவர்கள் சொல்கிறார், அந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, நேர்வழி அடையவே மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிடுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியத்தால் அவர்கள் பாதிக்கப்படவே இல்லை, சூனியம் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யப்படவும் இல்லை. இப்படிங்கிறது என்ன செய்யுது, முதல்ல தெளிவாகுது. அடுத்ததாக இந்த புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்கா இல்லையா, இந்த புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸை வச்சுத்தான் இந்த சூனிய ரசூலுல்லாஹ் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப டீப்பா நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோமே. ஆனால் இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் எத்தனை பேர் வழியாக வருகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு சஹாபி தான் அறிவிக்கிறாங்க. ஒரே ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. யார் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்கள். என்ன பாதிக்கப்பட்டார்கள் நான் பின்னாடி சொல்றேன், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதை நான் சொல்றேன். அப்ப ரசூலுல்லாஹ் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்கள் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக வர்றதா அந்த செய்தி வருது. இது எவ்வளவு நாள் நீடித்தது அப்படிங்கிறதுக்கு அகமதுல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து 6 மாத காலம் அந்த பாதிப்பு இருந்தது. சூனியத்தால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நாள் பாதிப்படைந்திருந்தார்கள், 6 மாத காலம் பாதிப்படைந்திருந்தார்கள். என்னவெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய அந்த செய்தியை பார்த்தாலும் சரி, இப்ப நம்ம அந்த அகமதுல போட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் பார்த்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சூனியம் செய்யப்பட்டது, அவர்கள் தம் மனைவியிடம் செல்லாமலே அவர்கள் சென்று வந்ததாக அவர்களுக்கு ஒரு பிரம்மை ஏற்படுத்தப்பட்டது. மனைவியோட சேர்ந்திருக்க மாட்டாங்க, நம்ம தாம்பத்தியத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்க. இல்லாத கற்பனையாக அதான பிரம்மை ஊட்டப்படுகிறது. அதாவது கற்பனையாக சேராமல் இருந்து கொண்டு நம்ம சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது தான் ஒரு செயலை, எந்த ஒரு செயலையும் செய்திருக்க மாட்டார்கள், ஆனா செய்ததாக எண்ணி கொண்டிருப்பார்கள். இப்படிங்கிற செய்தி வந்து வருது. இது 6 மாசம் காலம் நீடிச்சு. அதாவது தன் மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதாக எண்ணிக்கொள்வார்கள். அது மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கும்பொழுது செய்ததாக எண்ணிக்கொள்வார்கள். இப்படியானதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யப்பட்ட சூனியம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த ரசூலுல்லாஹ்டா முதல்ல யாருன்னு நம்ம விளங்கணும். ரசூலுல்லாஹ்டா யாரோ உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் கிடையாது, மனிதர் தான் அப்படிங்கிற விஷயத்துல இருந்தாலும் இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ண்டா அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்புல இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்பு அப்படின்னா இதுல 2 விஷயம் இருக்குது. மனிதன் நேரடியாக மனிதனால் தீங்கி விளைவிக்கக்கூடிய காரியங்கள் அதுல விதி விலக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் உஹது போர்க்களத்துல பல்லு உடைக்கப்பட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு விஷம் வைக்கப்பட்ட உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சில காட்டரபிகளை வந்து ரசூலுல்லாஹ் தோல் நடக்கிற துண்டை பிடிச்சி சராட்டு இழுத்து அவர்களுக்கு அந்த மாதிரி உடம்பெல்லாம் சிவந்து போய் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. அது மாதிரி மன ரீதியாக ரசூலுல்லாஹ்வை திட்டி இருக்கிறாங்க, இழிவுபடுத்தியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் விஷயம் நடந்திருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அவர்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள். எதில்? வஹீயின் அடிப்படையில். வஹீல வந்து எந்த விதமான ஒரு கோளாறும் ஏற்படாத வகையில, வஹீல வந்து எந்த விதமான ஒரு முரண்பாடும் ஏற்படாத வகையில பாதுகாக்கப்பட்டவர்கள். இந்த 6 மாத காலம் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில செஞ்சோம்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டா வராத வகையை வந்தோம்னு சொல்லிடுவாங்க. அப்படி வருமா இல்லையா? தொடர்ச்சியா 6 மாச காலம் இப்படி எத்தனை சட்டங்கள், இது எந்த காலத்துல முதல்ல இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற விஷயமாகவும் 2 கருத்து வருகிறது.
ஒன்று ரசூல்லா மதீனாவுக்கு வந்த புதுசு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருகிறது, ரெண்டாவது கைபர் யுத்தத்துக்கு அப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இப்போ இதே முரண்பாடு. இது எப்ப நடந்தது என்ற 6 மாத காலம் ரசூல்லா தொடர்ச்சியாக பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தது. அது அவர்களுக்கு கடுமையான மன வேதனையாக இருந்தது, அதாவது என்னது வலி உணரக்கூடியதாக இருந்தது. அப்படியெல்லாம் அந்த செய்திகள் என்ன செய்யுது, கூடுதலாக வருகிறது. அப்ப ரசூல்லாவுக்கு இப்படி நடந்திருக்குமா? ரசூல்லா சூனியத்தால பாதிக்கப்பட்டு செய்யாத ஒன்றை செய்ததாகவும் சேராமல் இருந்து கொண்டு மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதாகவும் இப்படியான ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருப்பாங்களா? இரண்டாவது 6 மாச காலம் நீடிச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரங்களில் வந்து மதீனாவில் இருக்கக்கூடிய நேரங்களில் 9 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டுக்கு போவாங்க ரசூல்லா. அது வந்து அவங்க எல்லா மனைவியும் சமமா பார்த்தார்கள். கடைசியில நோய்வாய்ப்பட்டு மரண நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்களா இல்லையா? அப்போ மட்டும்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் வந்து கடைசி நேரத்தில் தங்கி இருந்தாங்க, எல்லா மனைவியுடைய அனுமதியோட. மற்ற நாட்கள்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மனைவி வீட்டில் தங்குவாங்க. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு இந்த 6 மாச காலமாக இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருந்தது. அதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் சொல்ல இப்படியான ஒரு பாதிப்பு வந்து கடுமையான பாதிப்புல அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வருது. அப்ப 6 மாச காலமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதிப்புல இருந்திருக்கிறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தவிர மைமுனா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கல, ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கல, உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கல, உம்மு ஹபீபா அறிவிக்கல, சஃபியா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கல, அதே மாதிரி சௌதா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கல. இப்படி வேற எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மற்ற மனைவிமார்களை தொட்டு இந்த செய்தி வரல. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலம் இந்த பாதிப்புல இருந்திருப்பார்கள். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாங்க இல்ல, மக்களோடு மக்களாக மக்களில் ஒருவராக ரசூல்லா சகஜமாக இருந்தார்கள். அப்ப வந்து ரசூல்லா இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் இருந்து செய்யாதையெல்லாம் செஞ்ச மாதிரி சொல்லிக் கொண்டே இருக்கு, அந்த மாதிரி சொல்றது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தா சஹாபாக்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். ரசூல்லாவுடைய ஒவ்வொரு அங்கு அசைவுகளையும் துல்லியமாக கணக்கிடக்கூடிய அந்த சஹாபாக்கள் எந்த ஒரு சஹாபியும் அறிவிக்கல. ரசூல்லா வந்து இப்படியான ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தாங்க, எந்த ஒன்றையும் செய்ய மாட்டாங்கன்னு செஞ்சோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மனைவியோட சேராம வந்து நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு அந்த குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படியாக எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. அதே மாதிரி இதை செஞ்சு வச்சான்னு ஒருத்தனை சொல்றாங்களா இல்லையா? அவன் அந்த லபீத் இப்னு அஹ்ஸம் என்று சொல்லக்கூடியவன், அவன் எங்கேயாவது போய் சொல்லியிருக்கிறானா இந்த மாதிரி நான் முகமதுக்கு சூனியம் செஞ்சு வச்சுட்டேன் பாரு முகமது உளர ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறானா? அவனும் சொல்ல கிடையாது. ரெண்டாவது இப்படி ரசூல்லா வந்து எதிரிகளுடைய கண்காணிப்புல இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எதிரிகள் இது பெரிய விமர்சனமாக இருப்பாங்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த அவதூறு வந்து மதீனா எங்கும் காட்டு தீயா பரவுச்சே, அதை விட இது பெருசு. இது ரசூல்லா வந்து சூனியத்தால் பாதிக்கப்பட்டு உளர ஆரம்பிச்சுட்டாங்க, செய்யாதெல்லாம் செஞ்சோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மனைவியோட சேராம இருந்துட்டு சேர்ந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எந்த ஒன்றையும் செய்ய மாட்டாங்க ஆனால் செஞ்சோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியான ஒரு மனக்குழப்பத்தில் பிரம்மையில மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எதிரிகளுக்கு தெரிஞ்சா எதிரிகளுடைய அந்த வேகம் வந்து இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு, இஸ்லாத்தை அழிப்பதற்கு ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. அப்படியான எந்த ஒரு செய்தியும் இருக்குதா என்றால் இல்லை. அப்ப இதுல இருந்து பட்ட வர்த்தனமாக தெளிவாக விளங்குவது என்ன, ரசூலுல்லாஹ் வந்து இந்த சூனியம் பொதுவாக வந்து சூனியத்திற்கு எந்த ஒரு தாக்கமும் கிடையாது, சூனியத்தால எந்த ஒன்றும் செய்ய முடியாது, தலையில இருக்கக்கூடிய ஒரு முடியை கூட என்ன செய்ய முடியாது, கீழே வீழ்த்தாட்ட முடியாது. அதுதான் இவங்க சூனியம்ங்கிறது ஒரு என்னது, மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்கள் தன்னை கடவுள் என்று, கடவுளுடைய சக்தி இருக்குது என்று, அல்லது நான் கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு பிழப்பு தான் இந்த சூனிய பிழப்பை ஒழிய, சூனியத்தின் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் எவனுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. ஆனா அதுபோக அந்த குர்ஆன்ல 102 சூரத்துல் பக்கரா 102 வசனங்கள்ல சொல்லுவாங்க. அது அதாவது கணவன் மனைவியை சூனியத்தின் மூலமாக பிரிப்பார்கள், அல்லாஹ் நாடினாலே தவிர. ஆனா கணவன் மனைவியை பிரிக்கிறது சூனியத்தின் மூலமாக இல்லை, அது சைத்தானின் மூலமாக. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அதை தெளிவாக விளக்கிறது. அதாவது கடலின் நடுவே சைத்தான் வந்து இப்லீஸ் என்பவன் சிம்மாசனத்தை அமைத்துக் கொண்டு தன்னுடைய படை பட்டாளங்களை எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு இந்த பூமியில என்னென்ன குழப்பங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீ என்று விசாரிப்பான். அப்படி விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்துல எல்லா சைத்தான்கள் என்னென்ன காரியங்கள் செஞ்சேன் என்று சொல்லுவான். சைத்தான் அவனை கண்டுகொள்ள மாட்டான். யாரை கண்டுகொள்வான்? ஒருத்தன் வந்து சொல்லுவான், ஒரு சைத்தான் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி கணவன் மனைவி இடையில பிரிவினையை உண்டாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து அவனை கூப்பிட்டு நீ தான் சரியான ஆளு என்று சொல்லி அந்த இப்லீஸ் என்பவன், இந்த சைத்தானுடைய தலைவன் இப்லீஸ் என்பவன் பாராட்டுவான் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கிறது. அப்ப அந்த கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை வந்து சைத்தானுடைய ஊசலாட்டம். மனித சைத்தான்கள் இருக்கிறாங்க, இது வந்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த மாதிரியான சைத்தான்கள் வந்து கெட்ட மனிதர்களையும் ஜின்கள்லையும் இருக்கிறாங்க. அப்ப மக்கள் அந்த கணவன் மனைவிக்கு ஊசலாத்தை உண்டு பண்றது, மனைவி மேல கணவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறது, கணவன் மேல மனைவிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறது, இப்படியான அந்த சைத்தானுடைய ஊசலாட்டங்களின் மூலமாகத்தான் கணவன் மனைவி பிரிவார்களே ஒழிய, அது நல்ல கணவன் மனைவியை அறிந்த கணவனாக இருந்தால், நல்ல மனைவி கணவனை அறிந்த மனைவியாக இருந்தால் பிரிவினை ஏற்படாது. அதனாலதான் அங்க அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் நாடினாலே தவிர இங்க சொல்லப்படுது, சூனியத்தின் மூலமாக செய்யப்படல. 202 கூட சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவியை பிரிக்க முடியும் அப்படிங்கிற வாசகமும் இல்லை. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லக்கூடியது வந்து எந்த மனிதருக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ் 6 மாச காலம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ஆனா வந்து வெளியில் யாருக்குமே தெரியல.
பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, செய்யாத செஞ்சோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சேராமல் சேர்ந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தவிர யாருக்கும் தெரியாது. மற்ற மனைவிமார்களோடையெல்லாம் அந்த மாதிரி சேராமல் இப்போ தான் நம்ம தாம்பத்தியத்தில் ஈடுபட்டோம், மறுகிற தாம்பத்தியத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்கல. என்ன அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அப்படி கேட்டிருப்பாங்களா இல்லையா? அவங்க மூலமா செய்தி வந்திருக்குமா இல்லையா? இப்படியான எந்த ஒரு செய்தியும் இல்லை. அப்ப இதுல இருந்து விளங்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த செய்தியில ஏதோ ஒரு ராங் இருக்கிறது. புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த செய்தியில வந்து ஒரு ராங் இருக்கிறது அப்படின்னு நம்ம உள்ள நுழைஞ்சு அது என்னன்னு நம்ம பார்த்தோமே. ஆனால் இங்கதான் ஒரு விஷயம் வந்து என்ன செய்யுது, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து இந்த ஹிசாம் பின் உருவா என்று சொல்லக்கூடிய ஹிசாம், அவங்க வந்து நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள், நல்ல ஒரு ஆலிமும் கூட, நல்லவர். அந்த ஹிசாம் என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து மதீனாவுல, அவங்க சொந்த இடம் மதீனாவுல உள்ளது. இவர்கள் மூலமாக ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தையுமே வந்து மாலிக், அதான் இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவங்க முவத்தாங்கிற நூல்ல நிறைய பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த ஹிசாம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வந்து கடைசி காலத்துல வந்து ஈராக்ல இருக்கக்கூடிய கூஃபாவுக்கு போயிடுறாங்க. இந்த கூஃபாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து வயது முதுமையின் காரணமாக அவர்களுடைய செய்திகளில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது. அவருடைய செய்திகளில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது. வயது முதிர்வின் காரணமாக மறதி ஏற்படுகிறது. அப்ப அந்த மறதியின் மூலமாகத்தான் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அவருக்கு மறதி தான் ஏற்பட்டது. இது கூஃபாவில் தான் அது ஈராக்குக்கு போய் தான் அந்த செய்தி வந்தது என்று நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இதுல அந்த உருவா, அதாவது ஹிசாம் பின் உருவா அவர்கள் வந்து அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்புல இருந்து அதனை அடுத்து அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய எல்லாரும் யாருன்னு பார்த்தீர்களே, எல்லாமே ஈராக்கை சேர்ந்தவங்க தான். ஈராக்கில் இருக்கக்கூடிய அவர்கள் மூலமாகத்தான் இந்த செய்தி வருது. இதுல கூட ஒரு இமாம் என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க ஈராக்கில் உள்ளவங்களை நாங்களே வந்து செக் பண்ணி பார்த்துருக்கிறோம். என்ன செக் பண்ணி பார்த்துருக்கிறோம், இந்த ஹிசாமிடமிருந்து ஈராக்கில இருந்து அறிவிக்கக்கூடிய செய்தியும் இதே செய்தி மதீனாவிலிருந்து சொல்லியிருப்பாரா இல்லையா, இது ரெண்டையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நினைவாற்றலோட நம்பகமானவராக நல்ல ஒரு நிலையில இருந்திருக்கிறாங்க. அந்த ஈராக்குக்கு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யப்படுதுன்னா, அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக, வேண்டுமென்று திட்டமிட்டே இல்லை, வயது முதிர்வின் காரணமாக, பலகீனத்தின் காரணமாக, மறதியின் காரணமாக சில செய்திகள் என்ன செய்து மாற்றமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கணும். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி இவங்க வந்து ஒரு மாபெரும் அறிஞர். அவங்க வந்து இந்த ஹிசாமின் உருவாவினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் ஆய்வு செஞ்சு தக்ரீபு தஹதீப் அந்த நூலில் வந்து ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. அதாவது என்னென்னா, இந்த உருவா என்று சொல்ல ஹிசாமின் உருவா என்று சொல்லக்கூடியவர் நம்பகமானவர் தான், மார்க்க அறிஞர் தான். சில நேரங்களில் தத்லீஸ் செய்யக்கூடியவராக, அறிவிக்கக்கூடியவராக அவர் தனது இறுதி காலத்தில் ஈராக் வந்த போது இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் வந்து ஈராக்கில் இருக்கும்போது சொல்லப்பட்ட செய்தி தான். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அந்த அறிவிப்பு வருதா இல்லையா, இது ஹிசாமின் உருவா வழியாகத்தான் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களில் வருது. ஆனால் அந்த புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்கள் இந்த செய்தியை ஏன் பதிவிடுறாங்க அப்படின்னா, இவர் நம்பகமான ஆள் அப்படிங்கிறதுனால தான். இந்த ஹிசாமின் உருவா என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து நம்பகமானவர்கள். ஈராக்குக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது இவரிடமிருந்து, இந்த ஹிசாமின் உருவா என்று சொல்லக்கூடிய இவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களுமே நம்பகமானவர்கள். அவரை தொடர்ந்து வரக்கூடிய ஆள்கள்ல யாரும் கோளாறுகள், எல்லாரும் நம்பகமானவர்கள். அதன் காரணமாக தான் அந்த புகாரி முஸ்லீம்ல பதிவு பண்றாங்க. ஆனா ஹிசாமிடம் இருந்த தவறு ஏற்பட்டிருக்கிறது. ஹிசாம் அவர்களிடம் இருந்த தவறு ஏற்பட்டிருக்கு. எப்படியெல்லாம் அந்த ரெண்டாவது இந்த மதீனாவுல சொல்லக்கூடிய செய்திக்கும் அந்த ஈராக்கில் சொல்லக்கூடிய செய்திக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த அடிப்படையில் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தொட்டு வரக்கூடிய இந்த செய்தியில வந்து ஹிசாம் பின் உருவா என்று சொல்லக்கூடிய அவங்க தான் முக்கியமான ஒரு ஆளா வராங்க. அவர்கள் வழியாக ஈராக்கை சேர்ந்தவர், கூஃபாவை சேர்ந்தவர்கள் வழியாக அந்த செய்தி புகாரி முஸ்லீமுக்கு கையில வருகிறது. இந்த செய்தி நீங்கள் பார்த்தீர்களே, முரண்பாடான செய்தியா இருக்குது. அந்த செய்தியும் நம்ம பார்த்தோம்னா புகாரி முஸ்லீம்கள் வரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அதுல முரண்பட்ட அறிவிப்புகளாக நிறைய வருது. ஒரு அறிவிப்புல வந்து என்ன வருதுன்னா, மனைவியோட சேராமல் இருந்து சேர்ந்தமுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வருது. அப்புறம் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கும்போது செஞ்சமுன்னு சொல்லுவாங்கன்னு வருது. இது கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் வருது. பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தார்கள், தொடர்ச்சியாக பிரம்மை ஹத்தா கான யுஹையலு இலைஹி, தொடர்ச்சியாக பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்புறம் வானவர்கள் வந்து உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, அவங்க ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க, பாதுகாப்பு தேடிக்க இருக்கிறாங்க அப்படின்னு அந்த செய்தியில வருது. பாதுகாப்பு தேடிக்க இருக்கிறாங்க. இது வானவர்கள் வந்து உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. யாரு சூனியம் செஞ்சது, லபீத் இப்னு அஹ்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் செஞ்சுட்டான். அவர் ரெண்டு வானவர்களும் பேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. எதில் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி சிக்குமுடி சீப்பு. இந்த சிக்குமுடி சீப்பு எங்க இருந்து கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. சிக்குமுடி சீப்பு அந்த யாரு, அவன் யாரு, அந்த யூதருக்கான லபீத் இப்னு அஹ்சம் சிக்குமுடி சீப்பு ரசூலுல்லாஹ்விடம் இருந்து எங்கிட்டு கலெக்ட் பண்ணான்னு தெரியல. சரி, இப்படி அவன் செஞ்சு வச்சு அப்படி பேசிக்கிறாங்க அந்த வானவர்கள். இப்படி இருக்குது, அந்த எங்க வச்சிருக்கு, தருவான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணத்துக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு செய்திகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அடுத்து தொடரக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்ன அப்படி வருதுண்டா, ரசூலுல்லாஹ் போய் எடுத்துட்டு வர சொன்னார்கள் அப்படின்ட்டு ஒரு செய்தி வருது.
ரசூல்லா வந்து அதை எடுத்துட்டு வந்தார்கள் அப்படிங்கிற செய்தி இருக்குது. ரசூல்லாவிடமிருந்து எடுத்துட்டு வரப்படவில்லை, எடுக்கவில்லை, மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, கிணத்தோட போட்டு மூடிடுங்க அப்படின்னு வருது. எடுத்துட்டு வந்தார்கள் வருது, எடுக்கவே இல்லைன்னு வருது. இப்படியான பல்வேறு முரண்பட்ட அறிவிப்புகள் அதில் வரக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு டவுட் வருது. என்ன இது? முதல்ல வந்து குர்ஆனுக்கு முரணான ஒரு செய்தியா இருக்குது. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைக்கு எதிரான ஒரு செய்தியாகவும் இருக்குது. சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் சொர்க்கம் போக மாட்டான் என்று சொன்னா ரசூல்லா நம்புவாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு அந்த பாதிப்பு. ரெண்டாவது, எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனை தாக்குவதாக இருந்தால், இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் உடனே நேரடியாக தாக்கணும், அல்லது ஆயுதங்களின் மூலமாக தாக்கணும். அதெல்லாம் அப்படின்னு சொல்லி தாக்க முடியாது. அது எந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மந்திரம் ஓதி ஜெபிச்சு என்னத்தையோ செஞ்சு பாத்தியா ஓதி இன்னொருத்தனுக்கு கேடு உண்டாக்க முடியுமா? இங்கிருந்து என்ன பார்சல் பண்ண முடியுமா? இது என்ன வேவ்ஸ்ல அனுப்பக்கூடிய விஷயமா? வேவ்ஸ்ல என்னது அந்த அலைன்னு சொல்ல இல்லையா, அந்த அதன் மூலமா அனுப்பக்கூடிய விஷயமா? அது மாதிரி இப்போ அதில் வேற கதை விடுறாங்க. என்ன விடுறாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்க, லண்டனில் இருக்கிறீங்க, ஃபோனில் பேசுறீங்களா இல்லையா? இது வந்து எப்படி உங்களுடைய பேச்சுகள் அங்கே போய் சேர்கிறது? அதுக்கு செல்போன் இருக்குது, டவர் இருக்குது, கேபிள் இருக்குது, அங்கே போகுது, எல்லாம் வருது. இங்கேருந்து காய்ச்சல் அனுப்ப முடியுமா? ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிவிடு பார்ப்போம். நாங்கள் இதுலேருந்து எடுக்கிற மாதிரி 10,000 ரூபா வர முடியுமா? ஒரு சீக்கு அனுப்ப முடியுமா? வைரஸ் அனுப்பலாம். அது அந்த ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கு, அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிறதுக்கு அனுப்ப முடியுமா ஒழிய எனக்கு அந்த சீக்கு அனுப்ப முடியுமா? நோய் அனுப்ப முடியுமா? இது ஃபோன் மூலமாகவே ஒரு நோய் அனுப்ப முடியுமா? எய்ட்ஸ் நோய் அவனுக்கு அனுப்பி விட முடியுமா? அப்படி அனுப்பி விடலாமா? இல்லை புற்றுநோயை வந்து இவனுக்கு அனுப்பி விடலாமா இல்லையா? யாருக்கு? இஸ்ரேல் பிரதமருக்கு புற்றுநோய் அனுப்பி விடலாமா இல்லையா? அவன் இஸ்ரேல் அதே மாதிரி அமெரிக்க பிரதமருக்கு அனுப்பி விடலாமா இல்லையா? புற்றுநோய் அவன் ஃபோனில் போய் ஃபார்வேர்ட் பண்ணி அவன் உடம்புல தாக்குற மாதிரி செய்யலாமா இல்லையா? அப்படிலாமா செய்ய முடியும்? இவங்க என்ன செய்யறாங்க? கதை விடுறாங்க. எப்படியாவது இந்த செய்தி நியாயப்படுத்தணும். ரிசுல்லாவை நம்ம இழிவுபடுத்துறோமே. ரிசுல்லா சூனியத்தால பாதிக்கப்பட்டு இப்படி உளறிக்கிட்டு இருந்தாருன்னு செய்தி வருது. மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், மன உளவியல் தாக்குதலுக்கு உள்ளாய் செய்யாததையெல்லாம் செஞ்சோம் என்று சொல்லிக்கொண்டு, சேராமல் இருந்து கொண்டு சேர்ந்தோம் என்று சொல்லிக்கொண்டு இப்படியாக இருந்தார் என்று வருது. அதுக்கு நிவாரணங்கிற பேரில் எடுக்க போனாங்க, எடுக்கலைன்னு வருது, எடுத்தாங்கன்னு வருது, திறந்தாங்கன்னு வருது, பார்க்கலைன்னு வருது, உள்ள போட்டு மூடிட்டாங்க. இப்படியான பல முரண்பட்ட தகவல் வருது. இப்படி முரண்பட்ட தகவல் வரக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்குறோம், இது ஹிசாம் அவர்கள் வந்து நம்பகமானவர் தான், நல்லவர் தான். ஆனால் அந்த கூஃபாக்கு போனதுக்கப்புறம், ஈராக்குக்கு போனதுக்கப்புறம் அவர்கள் சில விஷயங்கள் என்ன செய்யறாங்க, மறதியின் காரணமாக அல்லது வயது மூப்பின் காரணமாக சில விஷயங்கள் என்ன செய்றாங்க, அதாவது தவறாக சொல்றாங்க. என்ன முரண்பாடு அதை காட்டி கொடுக்குதா இல்லையா? புகாரி முஸ்லீம் எடுத்து ஹதீஸ்கள் எல்லா ஹதீஸ்களையும் ஒன்னா வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க ஏராளமான முரண்பாடுகள் இருக்கு செய்தியில. ஆனா இது ஆயிஷா ரலியல்லாஹு தவிர யாருக்கும் தெரியல. அதுவே காட்டி கொடுக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதா மற்ற மனைவிமார்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? சஹாபாக்களுக்கு பள்ளிவாசல 5 வேளையும் தொழுக வைக்கிறாங்க. இப்ப தானங்க தொழுக வச்ச, என்னங்க அதுக்குள்ள அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கும் பொழுது செஞ்சோம்னு சொன்னாங்கண்டா தொழுக வைக்காமலே உட்கார்ந்துருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை தொழுக வைக்கலையா? என்னப்பா தொழுக வைக்க, இப்ப தானப்பா தொழுக வச்சுட்டு வந்தா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு செய்தி இருக்குதா? எந்த ஒரு செய்தியும் இல்லை. அப்ப அதை நம்ம பார்க்கிறோம், இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற கூற்றுகளுக்கு மாற்றமாக இருக்கிறது. அதுபோக இந்த வரக்கூடிய செய்திகள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடுகளாக, ஏராளமான முரண்பாடுகளாக இருக்கிறது. அந்த ஹிசாம் அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி கூஃபாவில் இருந்து அந்த செய்தி அறிவிக்கப்படுது. அவர்களை அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாம் கூஃபாவை சேர்ந்தவர் தான். அவர்கள் நம்பகமானவர்களாக இருந்தாலும் அது ஹிசாமிடம் முதுமையின் காரணமாக அல்லது மறதியின் காரணமாக இந்த மாதிரியான தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதை பல வகையில் ஆய்வும் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்லாம் வந்து அவங்க வந்து ஈராக்கில் இருக்கும்போது அறிவித்த செய்தியையும் மதீனாவில் அறிவித்த செய்தி ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து அதில் மாற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய செய்தியும் சரியில்லை. ரசூலுல்லாஹ் சூனியத்தால பாதிக்கப்படவும் முடியாது. சூனியத்துக்கு அப்படி ஒரு சக்தியும் கிடையாது. அது போக ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டவர் என்று யார் சொல்கிறானா அவன் அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்லிடுறான். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த விதமான சூனிய பாதிப்பும் ஏற்படவில்லை, சூனியத்தால எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறதான் ஈமானை வலுவாக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.